Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you in this program. உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். உங்களோடு கூட இணைந்திருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். We're going to look from Mark chapter 5 verses 25 to 34. மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை நாம் பார்க்க இருக்கிறோம். A certain woman which had an issue of blood 12 years. மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, She had suffered many things of many physicians and had spent all that she had and was nothing bettered but rather grew worse. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, When she had heard of Jesus, she came in, pressed behind and touched his garment. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, For she said, If I may touch but his clothes, I shall be whole. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். And straightway the fountain of her blood was dried up, and she felt in her body she was healed of that plague. உடனே அவருடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். And Jesus, immediately knowing in himself that virtue had gone out of him, turned him about in the press and said, Who touched my clothes? உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். And his disciples said to him, Thou seest multitude thronging thee, thou sayest, Who touched me? அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். And looked around about to see her that had done this thing. இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். But the woman, fearing and trembling, knowing that what had done in her, came and fell down before him and told him all the truth. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். This is a very remarkable miracle in the life of this woman. இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மாபெரும் அற்புதத்தின் நிகழ்வாக இது இருக்கிறது. பிரியமானவர்களே, She had this problem of issue of blood for 12 long years. இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே இந்த பெரும்பாடானது 12 நீண்ட ஆண்டுகளாக இருந்தது. Can you imagine a person suffering with problem for 12 long years? உங்களால் சற்று கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? ஒரு நபருடைய வாழ்க்கையிலே 12 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட வலி வேதனையிலே இருப்பதை குறித்து. I can imagine she was very, very weak. நான் கற்பனை செய்து பார்க்கிறேன், இந்த ஸ்திரீயானவள் மிகவும் மிகவும் பலவீனப்பட்டவளாய் காணப்படுகிறாள் இந்த இடத்திலே. According to Leviticus chapter 15, if a woman had an excessive flow of blood, she was ceremoniously unclean. லேவியராகமம் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தின்படி எந்த ஒரு ஸ்திரீக்கு அதிகப்படியான உதரப்போக்கம் இருக்கிறதோ அவர்கள் அசுத்தம் என்று சொல்லி அந்நாட்களிலே கருதப்பட்டார்கள். She could not touch with anyone or she could not mix with anyone. அவர்களால் யாரையும் தொடவோ அல்லது யாரோடு கூட சேர்ந்தும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. Because she had this condition, she could not go to place of worship. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தன்னிடத்தில் இருக்கிறபடினாலே ஆராதனை செய்யும்படியாக கூட அவரால் போக முடியாத ஒரு சூழ்நிலை. She was excommunicated from the synagogue. ஜெப ஆலயத்திலிருந்து அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். Because she could not mix with the public. In other words, she was quarantined for 12 long years.
சமுதாயத்திலே யாரோடு கூடும் சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தபடியினாலே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே இந்த ஸ்திரீயானவள் காணப்படுகிறாள். Can you imagine someone being alone and isolated? உங்களால் சற்று நினைவு கூற முடிகிறதா இப்படி ஒரு நபர் தனிமைப்படுத்தப்பட்டு தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை? If she touched anyone, they become unclean, so nobody could be around her. அந்த ஸ்திரீயானவள் யாரை தொடுகிறார்களோ அவர்களும் அசுத்தமாய் மாறி விடுவார்கள். ஆகவே அவர்களை சுற்றி யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. We see that she took steps to get better. நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிறபடி அவள் தன் வாழ்க்கையிலே குணம் அடையும்படி அநேக முயற்சிகளை எடுக்கிறதை பார்க்கிறோம். It says she probably asked people, and it says that she had been to many physicians. அவள் அநேக மனிதரிடத்தில் கேட்டதுக்கு பின்பதாக அநேக மருத்துவர்களிடத்தில் சென்று பணத்தை செலவழித்ததை நாம் பார்க்கிறோம். But she did get any better, but she rather grew worse. அது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலே எந்த சுகமும் உண்டாகவில்லை, இன்னும் சூழ்நிலை மோசமாக தான் மாறினது. Not only that, she probably sold everything she had and she wanted to get better, but she couldn't get better at all. அவள் தன்னிடத்தில் இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா சொத்துகளையும் விற்றுதான் இந்த மருத்துவ செலவுகளை செய்தாள். ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான சுகமும் நலனும் உண்டாகவில்லை. She tried her best and come to the end of herself. தன்னுடைய சிறந்த முயற்சிகளை எல்லாம் செய்தும் பலன் ஒன்றும் இல்லாமல் காணப்பட்டது. In her life she come to a point of dead end. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முற்றுப்புள்ளிக்கு நேராய் அவள் கடந்து வருவதை இங்கே பார்க்கிறோம். Verse 27 says, when she heard of Jesus, another translation puts it this way, she heard message concerning Jesus. 27வது வசனத்தில் நாம் இப்படியாய் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான செய்தியை இங்கே அவள் கேள்விப்படுகிறாள். I can imagine she was so weak, probably she was sitting at one corner somewhere, but she saw the people moving around. She asked people, what is it all about? நான் இப்படியாக நினைக்கிறேன், அவளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்தவளாய் ஒரு மூலையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறவளாய் அவள் காணப்படுகிறாள். அந்த சூழ்நிலையிலே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இயேசுவை நோக்கி செல்லும் பொழுது அவர்களை அழைத்து கேட்கிறாள், எல்லோருமே எங்கே போகிறீர்கள் என்பதாக. Probably people said to her, do you not know about Jesus? He healed the blind, he raised the dead, and he is a miracle worker. அப்பொழுது ஜனங்கள் அவளுக்கு பதில் சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? குருடர்கள் பார்வை அடைகிறதையும் அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிற ஒரு அற்புதரை பார்க்க நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. Bible says faith cometh by hearing and hearing by the word of God. வேதம் சொல்லுகிறது விசுவாசமானது கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்பதாக. Here we see she heard of Jesus. இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். Because when Jesus was there, a lot of people were thronging him. Can you imagine her being in this condition for 12 long years? Probably she was very weak. எங்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறாரோ அவரை சுற்றிலும் ஜனக்கூட்டம் நெருங்கி நிற்கிறதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் மத்தியிலே மிகவும் பலவீனமாக இருக்கிற இந்த ஸ்திரீயானவள் வந்து எப்படி இயேசுவை தொட்டாள்? Probably she was stepping on people's feet, and she was trying to her best to get closer to Jesus. இந்த ஸ்திரீயானவள் அநேகருடைய பாதங்கள் வழியாக ஊர்ந்து சென்று எப்படியாகிலும் ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே போக வேண்டும் என்று முயற்சி செய்தாள். Jesus wore traditional garment with tassels in them. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கலாச்சார ரீதியாக ஒரு மேல் வஸ்திரத்தை அவர் உடுத்தினவராய் அங்கே இருக்கிறார். But here we see she said in herself, if I may touch the hem of his garment, I shall be made well.
இப்படியாக தன் இருதயத்திலே அவள் சொல்லிக் கொண்டது என்னவென்றால், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேனே, ஆனால் நான் நிச்சயமாக குணமடைவேன் என்று சொல்லி அவள் தன் இருதயத்திலே நிர்ணயித்துக் கொண்டாள். She heard the news and she acts upon the news. அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு செய்தியை கேட்டு மாத்திரமல்ல, அந்த செய்தியின்படி அவள் தன் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினாள். Faith is an act. விசுவாசம் என்பது ஒரு முயற்சியாகும். She kept saying in herself, if I may but touch him, I will be made whole. அவள் தனக்குள்ளாக சொல்லிக் கொண்டாள், நான் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது நான் நிச்சயமாக சுகம் பெறுவேன் என்று சொல்லி. Probably she was, pushing through the crowd to get to Jesus. கூட்ட நெரிசலிலே சிக்கிக் கொண்டவளாய் எப்படியாகிலும் இயேசுவிடத்தில் செல்லும்படியாக அவர் முயற்சி செய்கிறாள். Finally, she goes so close and she reached out and touched the hem of his garment. கடைசியாக ஒரு வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருகிலே சென்று அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொடுகிற அந்த நேரம், she stood out in that crowd. அந்த கூட்டத்தின் மத்தியிலே அவள் எழுந்து நின்று, it was not an ordinary touch, it was a touch of faith. அது சாதாரண ஒரு தொடுதல் அல்ல, விசுவாசத்தின் தொடுதலாய் காணப்படுகிறது. That's what we do so many times. We try everything else and finally we come to God. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிதான் அநேக காரியங்களை நாமாக முயற்சி செய்து கடைசியாக ஆண்டவரிடத்திலே நாம் வருவோம். As soon as she touched, she felt power go in her body and she was completely healed of that plague. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே ஒரு மாபெரும் வல்லமை இயேசுவினிடத்திலிருந்து அவளுடைய சரீரத்துக்குள்ளாக ஊடுருவி சென்று தன் சரீரம் முழுவதும் சுகம் அடைந்ததை அந்த இடத்திலே அவள் உணர்ந்தாள். It says she felt in her body. வசனம் சொல்லுகிறது அவள் தன் சுகத்தை உணர்ந்தாள் என்று சொல்லி. Not only that, thousands of people are around, everybody is touching, but Jesus felt virtue, healing virtue go out of his body. மிகுந்த கூட்டம் நெருக்கிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை அவர் மாத்திரமே உணர்கிறார். That's what verse 30 says. Immediately knowing in himself that virtue had gone out of him, turned him about in the press and said, who touched my clothes? உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். And the woman knew that she touched the Lord Jesus and received her healing because she was completely healed. அந்த ஸ்திரீயானவளுக்கு நன்றாக தெரியும் நான் சுகம் அடைந்திருக்கிறேன் என்று சொல்லி. எப்படி என்றால் தேவனுடைய வல்லமை இயேசுவினிலிருந்து அந்த ஸ்திரீ சென்றதை அவள் நன்றாக உணர்ந்தவளாய் காணப்பட்டாள். Lord Jesus did not ask her that question to get an information. இயேசு மீண்டுமாக அவளிடத்தில் திரும்பி நீ சுகம் பெற்றாயா என்று சொல்லி கேட்கவில்லை. She had a plan and purpose in the plan of God. தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக தாம் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் உடையவளாய் அங்கே காணப்படுகிறாள். She comes before everybody and she says, the woman fearing and trembling, knowing what was done in her, came and fell before him, told all the truth. 33ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். தன்னிடத்தில் சம்பவிப்பதை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள் என்று சொல்லி. And he said to her, daughter, thy faith has made thee whole, go in peace and be whole of thy plague. 34ஆம் வசனத்திலே அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். We see here she had a very incurable condition. She spent all the money she had.
She didn't get any better. She heard about Jesus. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் இங்கே பார்க்கிறோம், அவள் தன்னிடத்தில் இருந்த எல்லாம் பணமும் செலவழிந்து போனது. ஆனாலும் தன் சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே அவள் கேள்விப்படுகிறாள். And she acted upon the message. It was an act of faith. And she reached out. She did something about her faith. She wasn't passive. She acted upon what she believed. And she received her miracle. நொந்து போய் கவலையோடு அமர்ந்திருக்கிற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறதை குறித்ததான செய்தியை கேள்விப்பட்ட உடனே விசுவாசத்தோடு கூட அந்த செய்திக்கு நேராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நான் போக வேண்டும் என்று சொல்லி அவள் புறப்பட்டு போனதை பார்க்கிறோம். அவள் சோம்பலாய் அசதியாய் அமர்ந்திராமல் விசுவாசத்திலே செயல்பட்டவளாய் இங்கே அவளை பார்க்கிறோம். This is the only place, where Jesus addresses a person as daughter. வேதாகமத்திலே இந்த ஒரு இடத்திலே தான் குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு மகளே என்று சொல்லி அழைக்கிறார். She had a place in the family of God. தேவனுடைய குடும்பத்திலே அவளுக்கு ஒரு இடம் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். She had a place in the purpose of God. தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக அவளுக்கு ஒரு இடம் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். Daughter means she has come into the family. She was healed body, soul and spirit. மகள் என்றால் இயேசு கிறிஸ்து அவளை தன்னுடைய குடும்பத்திலே சேர்த்து கொள்ளுகிறார். சுகம் எங்கே என்றால் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றிலும் சுகம் பெற்றவளாய் இப்பொழுது காணப்படுகிறாள். She received her salvation. தன் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிறதான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாள். Bible says, go in peace and be whole of thy plague. வேதம் இவ்வனமாய் சொல்லுகிறது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்பதாக. Only people who can go in peace, that those people that make peace with God. தேவனோடு கூட சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் சொல்ல முடியும், சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லி. This woman had a problem. There was no answer on human level. இந்த ஸ்திரீனிடத்தில் காணப்பட்ட பிரச்சனையானது மனிதர்களால் தீர்வு கொடுக்க முடியாத ஒன்று. By faith she comes to the Lord Jesus Christ and receives her miracle. விசுவாசத்தோடு கூட ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே வந்து தன் அற்புதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். As a result of receiving her healing and completely healed of this, the problem she had. விசுவாசத்தின் மூலமாக அவள் தன் சரீரத்திலே காணப்பட்ட இந்த உதரப்போக்கிலிருந்து முழுமையாக சுகம் பெற்றவளாய் காணப்படுகிறாள். Now she can go back and mix with people. She can go back to the place of worship. She can go back to the synagogue and she can mix with people. சுகம் பெற்ற பின்பதாக அவள் யாரை வேண்டுமென்றாலும் தொடலாம். சமுதாயத்திற்குள்ளாக இப்போது அவள் போகலாம். ஜெப ஆலயத்திற்குள்ளாகவும் அவள் போய் தன் தேவனை மனமார ஆராதிக்க முடியும். She stands out in that crowd because she reached out in her desperation with a touch of faith. கூட்டத்திலே இப்போது அவள் தனித்தவளாய் காணப்படுகிறாள். ஏனென்றால் அவள் அந்த கூட்டத்தின் மத்தியிலே சென்று இயேசுவை விடாப்பிடியாய் தொட்டபடியினாலே. The Lord Jesus says, your faith has made you whole. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று. Maybe you're listening today. You need a miracle in your life. You need healing, or you need deliverance, or you need some problem in your life. இந்த செய்தியை கேட்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையானதாக இருக்கலாம், ஒரு சுகம் தேவையானதாக இருக்கலாம், பிரச்சனை நீங்க வேண்டியதாக இருக்கலாம். Bible says Jesus Christ is same yesterday, today and forever. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் காணப்படுகிறார் என்று. God cares about you. God has compassion on you. ஆண்டவர் உங்களை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், உங்கள் மீது மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். Just want to lead you in a prayer of salvation. You heard the message. Probably you say, I want to give my life to the Lord Jesus Christ. நான் உங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவரே என்னை முழுவதுமாக உமக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். I'm just going to lead you in a prayer, a simple prayer. I want you to repeat after me. நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் செய்யும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Jesus Christ died for you on the cross of Calvary. He took your sins upon himself. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியிலே வந்து மரித்தீர், என்னுடைய பாவங்களை எல்லாம் தம்மீது சுமந்து கொண்டீர். Just pray this prayer after me. Lord Jesus Christ, he became sin for us. நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்காக பாவமானீர். And that's what scripture says, that he bore our sins upon himself. கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டார் என்று. He died to save you and me. By faith this woman received her salvation. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தவராய் இருக்கிறார். இந்த ஸ்திரீயானவள் விசுவாசத்தின் மூலமாக தன் அற்புதத்தை அவளுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டது போல, Can you just pray this prayer after? இந்த ஜெபத்தை என்னோடு கூட செய்யுங்கள். Our living heavenly Father, we come to you அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். in the name of your Son Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். I am a sinner. I need a Savior. I repent of my sins. நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு இரட்சகர் தேவை. என்னுடைய பாவத்திலிருந்து இப்பொழுது நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. I believe that you sent your Son, Lord Jesus, to die for me on the cross of Calvary. And he rose again on the third day according to Scripture. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு வந்து எனக்காக மரித்து, எனக்காக என்னுடைய பாவத்தை எல்லாம் தம்மீது சுமந்து கொண்டு எனக்காக மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். Lord, forgive my sins. Cleanse me from all unrighteousness. I receive you as Lord of my life. Come into my life. In Jesus' name I pray. Amen. ஆண்டவரே, உம்முடைய நீதியினாலே என்னை நீதிமானாக்கும். என்னுடைய எல்லா பாவங்களையும் அசுத்தங்களையும் என்னை விட்டு நீக்கி தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்தருளும். இயேசுவே, நான் உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். If you pray this prayer of salvation, get in touch with the local church. இந்த ரட்சிப்பின் ஜெபத்தை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்றால் உங்கள் அருகாமையிலே உள்ள சபைக்கு நீங்கள் செல்லும்படியாக அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Just going to lead you in a prayer for healing. உங்களுடைய சுகத்திற்காக நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். She heard the message concerning Jesus. You heard the message. What is the message today? He is the same yesterday, today and forever. அந்த ஸ்திரீயானவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு செய்தியை கேள்விப்பட்டாள். அதே செய்தி தான் இன்றைக்கு நாமும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த செய்தி என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். பிரியமானவர்களே, Bible says that he took our place on the cross of Calvary. He was wounded for our transgression, he was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him, and by his stripes we are healed. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம் சார்பில் அவர் மரித்து நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் தம்மீது போற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா சாபங்களையும் அவர் சுமந்து நமக்காக பலியானார் என்று நாம் பார்க்கிறோம். Reach out and touch him. This woman reached out by faith. Whatever your need may be, it may be healing, it may be some other problem, some other miracle you need. You may have an impossible situation. I'm going to pray a prayer. நான் உங்களுக்காக ஒரு ஜெபத்தை எடுக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையிலே என்ன தேவைகள் இருந்தாலும், சுகமில்லாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும், எப்படி இந்த ஸ்திரீயானவள் ஆண்டவராக இயேசுவினிடத்திலே கடந்து சென்று விசுவாசத்தோடு முயற்சி செய்தாலோ, அப்படி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறோம். இப்பொழுது Loving Heavenly Father, we come to you in the name of your Son Jesus. Lord, we thank you for the finished work of the cross of Calvary. We have answers to every problem in our lives. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும் முடிவாக, தீர்வாக நீர் இருக்கிறீர் என்று சொல்லி இப்போது விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே,
Lord, I pray right now, oh Father, reach out and touch people in great need, oh Father, impossible situation. Lord, deliverance, oh Father, Lord, a breakthrough, oh Father, healing, oh Father, Lord, family situations, oh Father, whatever it may be. In the name of Jesus Christ, Lord, touch and heal people. Lord, touch and deliver them, oh Father, Lord, whatever their need may be. In Jesus' precious name, receive your miracle. Receive your healing. In the mighty name of Jesus. Amen. அன்பின் பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம் அப்பா. உம்முடைய ஜனங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, எப்பேற்பட்ட பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறார்களோ, எப்பேற்பட்ட பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்களோ, தங்கள் வாழ்க்கையிலே இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லையே, இந்த பழக்கத்தை என்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையே, என் குடும்ப சூழ்நிலைக்கு என்றைக்கு மாறும் என்று சொல்லி வேதனையோடும் கண்ணீரோடும் பாரத்தோடும் காணப்படுகிற உம்முடைய ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போதே தொடும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே தொட்டு சுகமாக்கும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலாக இருக்கிறது. அந்த நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு செபிக்கிற இந்த வேளையிலே ஒரு அற்புத சுகம், ஒரு பலன் உண்டாகும்படியாக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We'll see you in our next program. உங்களை நான் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கிறேன்.